பெர்மன் கிச்சனோட எபிசோட் 8 தமிழ் எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அங்கே இருக்கிற செஃப் எல்லாருமே அந்த 3 டிஷ் வந்து யார் பண்ண போகிறா அப்படிங்கிறதுக்காக காம்படிஷன் நடக்க போகுது. அங்கே 3 ஜட்ஜாக இருக்கிறது வந்து மிலோ, ஹோட்டாய் அண்ட் காய். ஸோ ஃபஸ்ட்டு யார் போய் கொடுக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரோக்கு தான். அந்த சின்ன பையன் இருக்கான. ஸோ அவன் சூப்பு செலக்ட் பண்ணியிருப்பான். சூப் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். அந்த சூப்போட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டாயும் மிலோவும் சொல்ல, காய் மட்டும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதெல்லாம் செட் ஆகுதுப்பா தம்பி, நம்ம கொடுக்க போகிறது வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் இல்லை ஹாலில் தான் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு இந்த ஸ்மெல்லெல்லாம் எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்மெல்லு. ஸோ கரெக்டாக நீ பண்ணுறது வந்து அந்த ஸ்மெல்லோடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குமே தவிர மற்றபடி நல்லா இருக்காது. ஸோ அதனால் எடுத்துகிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது அவ்வளோதான். சரி, ரெண்டாவதாக யார் வரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்ணாடி போட்டு ஒருத்தருப்பான். ஸோ அவனும் சூப் தான் ரெடி பண்ணியிருப்பான். ஸோ அவன் வந்து கொடுக்குறான். இவனும் சூப்பு தான் பண்ணியிருப்பான். ஸோ இவன் பண்ண சூப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் ஸ்னேக் சூப் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து இந்த ஃபிஷ்ஷு மீட்டை வச்சு பண்ணியிருப்பாங்க போல். பேர் தான் ஸ்னேக்லாம் இருக்காது. ஸோ அதில் வந்து ஃபிஷ்ஷு மீட்டை வச்சு பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மெடிக்கல் அந்த ஹெர்ப்ஸ்லாம் இருக்கும்ல, புதினா, கொத்தமல்லி, அந்த மாதிரி இன்னும் ஒரு சில இலைகள் துளைகள்லாம் இவன் வந்து போட்டுருந்துருக்கான். ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்குப்பா தம்பி, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவனோட ஃப்ளாஷ்பேக்கை வந்து மகரோகோ வந்து இவங்கிட்ட காகோ கிட்ட சொல்லிகிட்டு இருந்திருப்பான். அவன் வீட்டில் இருந்தாங்களா. ஸோ அப்போ சொல்லிகிட்டு இருப்பான். என்ன அப்படின்னா, இவன் சின்ன வயசில் இருக்கும்போதே ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் தான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். பட் ஒன்ஸ் வந்து இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா இருக்கிற டைமில் ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணிடுறாங்க, தனித்தனி இதுக்கு போயிடுறாங்க அவன் ஃபீல்டை தேடிக்கிட்டு. ஆனால் இவன் மட்டும் தனியாக இருக்கான். ஸோ வேறு வழி இல்லாமல் இவன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுமேங்கிறதுக்காக ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற டைமில் காய் வந்து அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருப்பான். இவனோட அந்த ஃப்ரைடு டம்ப்ளிங் வந்து சாப்பிட்டுட்டு இது யார் பண்ணா அப்படின்னு சொல்லி காய் கேட்குறப்ப தான் இவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீ வந்து பேசாமல் என் கூடயே வந்துடு, ஜப்பானுக்கு வந்துடு, அங்கே வந்து உன்னோட அந்த சைனீஸ் இதை வந்து என் கூட வந்து பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து இங்கே காயோட ஹோட்டலில் தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓகே, நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி 3 ஜட்ஜுமே அனுப்பிட்டாங்க. ஸோ அடுத்து 3ஆவதாக வரப்போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெய்னியா. ஸோ இந்த ரெய்னியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் எப்படி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி காகுக்கும் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். ஒவ்வொருத்தரையுமே வந்து இவங்க எப்படி வந்தாங்க, அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத காகு கிட்ட தான் இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இவன் வந்து காய் வந்து சின்ன வயசாக இருக்கிற டைமில் அவன் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த இடத்துல வந்து இவன் வந்து இந்த ஒரு ரெசிபியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போயே வந்து காய் கொஞ்சம் ஃபேமஸு. ஸோ அவனோட ஃபுட்டை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குங்கிறதுக்காக, நான் செக் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருப்பான் போல். ஸோ அப்படி வரப்ப காய் வந்து அவனோட ஃபேஸ் கட்டை பார்த்து இவன் ஜப்பான்லேருந்து வந்திருக்கான். ஸோ இவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அது டிஷ் பண்ணி கொடுத்துருக்கான். சாப்பிட்டோன்னே அவனுக்கு ஒன்றுமே புரியல, சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்தே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் அதுக்கப்புறம் காய்க்காக வந்து நான் வந்து ஜெஃபாக இருக்கேன் அப்படின்னு. அப்படின்னா அந்த மகரோக இருக்கான. ஸோ அவன் எப்படி வந்தான் அதே மாதிரி தான் இவனும் சாப்பாட்டு பிடிச்சி போய் இவங்கிட்ட கற்றுக்கிறதுக்காக வந்திருப்பான். சாப்பிட்டு பார்த்துட்டு அந்தளவுக்கு யாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் ஆகலை. பெருசாக மூஞ்சி சுழிச்சிக்கிறாங்க. இல்லைப்பா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் கொடுக்கல. ஏதோ ஓரளவுக்கு சுமாராக ஓகே அப்படிங்கிற மாதிரி அனுப்பிடுறாங்க. அவனும் மூஞ்சி தொங்க போட்டு போயிடறான். அடுத்து வரப்போகிறது யார் அப்படின்னா ஷிஷிடோக்கு வந்து ஹோட்டாய் அளவுக்கும் மிலோ அளவுக்கும் இது இருக்குது, ஸ்கில் இருக்குது. பட் ஆனால் அவன் தனியாக போய் பண்ணலை, ஹோட்டல் எதுவும் வைக்கல. அவங்க 2 பேரும் வச்சுருக்காங்க. மிலோ தனியாக ஹோட்டல் வச்சுருக்கான், ஹோட்டாய் தனியாக ஹோட்டல் வச்சுருக்கான். பட் ஆனால் இவன் வந்து ஹோட்டல் வைக்கல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவன் வந்து காய்க்கு வந்து விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் கடைசி வரைக்குமே காய்க்காக தான் நான் வந்து வேலை செய்வேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவன் இருக்கான். அது எதுக்குன்னு தெரியல. அதையும் வந்து காகுக்கிட்ட அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவன் ஒரு டிஷ் பண்ணியிருப்பான். ஸோ அவனும் மீட்டு தான் செலக்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிஷ்ஷை வந்து அவன் பரிமாறுறான். பரிமாறிட்டு எல்லோரும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குப்பா, செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனையே அனுப்பிடுறாங்க. ஸோ போட்டி நல்லா கடுமையாக நடந்துட்டு இருக்கிற டைமில் இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று ராணா, இன்னொன்று நம்ம ஹீரோ காகு. ராணா சூஸ் பண்ணது வந்து அந்த ஆப்படைசர். ஸோ அவள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் அதை பண்ணுறப்ப டெக்கரேஷன் ஒர்க்லாம். நான் கிட்ட நீங்கள் எந்த பர்பஸ்க்காக இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அவன் உடனே கோவப்படுவா. நீ எதுக்கு இப்போ வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்குற, நான் தான் டெக்கரேஷன் பண்ணிட்டுருக்கேன், பிளேட்டிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நீ வந்து இடையில கொடுத்து ஏதாவது சொதப்ப பார்க்குறியா அப்படிங்கிறப்ப நினி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, சும்மா இல்லாமல் இந்த ஹோட்டல் வந்து ராணாவோட அப்பாவோட தான் ஃபஸ்ட்டு. பெருசாக அந்த இடத்துல பெருசாக ஓடலை. அதுக்கப்புறம் தான் காய் வந்து லொக்கேஷன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை காசு கொடுத்து வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா ராணா வந்து இங்கே பார்ட் டைமாக ஜாப் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக ஏதோ ஒரு சில ரீசன்னால அவங்க அப்படியே இங்கே பெர்மனெண்ட்டாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னோடனே ராணா திரும்பி போட்டு முறைக்கிறா. அவன் ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுறா. இவன் அதுக்கப்புறமா கேட்குறான், உங்களுக்கு வந்து காயை பிடிச்சிருக்கு தானே, ஸோ அதனால தானே நீங்கள் இங்கே பெர்மனெண்ட்டாக வேலை பார்க்குறீங்கன்னொன்னே ஒரு முழிப்பாக போடுறீங்க. பத்திரகாளி மட்டும் பயங்கரமாக இருக்கும். வந்து பார்த்துட்டு உனக்கு தேவையில்லாத வேலை, நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க, இங்கே ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசி என்னை மைண்டை மாற்றி விட்டு சொதப்ப வைக்கலான்னு பார்க்குறியாங்கிற மாதிரிலாம் சொல்ல, இவன் இல்லை அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, இல்லை இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த ரூம்லேருந்து வெளில வந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப அப்படின்னா அவன் கவனிச்சிருக்கான். சாமானியப்பட்டவன் இல்லைங்க அவன், பாய்சனு. ஸோ அந்த மாதிரி இவன் சொல்லவும் அவள் உடனே வெட்கப்பட்டுக்கிட்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றான். ஸோ இவன் போய் அந்த 3 டிஷ்ஷையும் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறான்.
இப்போ தான் ஒரு டிஷ்ஷே வந்து கொண்டு வர சரி சூப்பர் ஏதோ ஒன்று கொண்டு வந்துட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவன் என்ன கொடுக்குறான் அப்படின்னா ஆப்பிடைசர். அது ஏதோ ரைஸை வச்சு அடுத்து மின்ட்டு அந்த லெமன் ஃப்ளேவர்லாம் போட்டு ஏதோ பண்ணியிருக்கான். எல்லாம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. மிலோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் ஃபுட்டுக்குமே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குங்கிற மாதிரி தான் அவன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருப்பான். காய் தான் வந்து நல்லா இல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணுறானே தவிர மீதி 2 பேரும் வந்து ஓட்டாயும் ஆகணும் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு 3 பேருக்குமே. இருந்தாலும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷுக்கே வந்து இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான். ஸோ இது வந்து இந்த மாதிரி அங்கே போய் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி யாருக்கு தோணுது அப்படின்னா ஹோட்டாய்க்கு தோணுது. இவங்க வந்து அந்த சர்வ் பண்ணவங்களாம் யோசிக்கிறாங்க அவ்வளோதான் சொதப்பிட்டு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டான் இதுக்கே. ஸோ செட் ஆகாது இதுவுமே அவன் ரிஜெக்ட் தான் ஆக போகிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற டைமில் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா சூப்பை கொண்டு வந்துடுறான். சூப்பை கொண்டு வந்து சூப்பை அதில் ஊற்றி அதை ஒரு ரெசிப்பியாக கொண்டு வந்து கொடுக்குறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த ரைஸு அடுத்து அந்த மின்ட்டு அதுலேருந்து ஒரு சில டொமேட்டோ அதெல்லாம் வந்து சேர்ந்து அந்த சூப்போடு சேர்றப்ப இன்னும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இது எப்புட்றா அந்த மாதிரிலாம் யோசிக்கிற அப்படிங்கிறப்ப இவன் ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். அதாவது அந்த மகரோக இருக்கான ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான் உன்னோடது வந்து ஒரே டைமென்ஷனில் இருக்குது, அதாவது ப்ளைனாக இருக்குது, ஏதாவது ஒன்று சேர்க்கணும். என்னோடதை பாரு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குல்ல, உன்னோட ஸ்மெல்லு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெசிபி சேர்க்கணுங்கிறப்ப தான் இந்த ஆப்பிடைசரோட அந்த ஸ்மெல்லும் அந்த சூப்போட ஸ்மெல்லும் சேர்ந்து இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எப்படி சொல்கிறது டேஸ்ட்டும் கிடைக்கிது. அதே டைமில் ஸ்மெல்லும் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டா. இது வந்து ஒரு ரெசிபி கலந்த ஒரு சூப்பாக இருக்கவும் எல்லாருக்கும் இதுவும் பிடிச்சி போயிடுது. மீலோலாம் சாப்பிட்டுட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. சூப்பராக நல்ல வேலை இந்த டைமில் நல்லா பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப சரி 3ஆவது டிஷ் ரெடி பண்ண போங்கிறதுக்குள்ளே 3ஆவது டிஷ் வந்துடுது. என்னன்னா 3 டிஷ்ஷுமே கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்திருக்கான். அது பார்த்தீங்கன்னா ஏதோ மீட்டை வச்சு ஏதோ ஒரு கறி ரெசிபி பண்ணியிருக்கான், ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி. அதுலேயும் நிறைய ரெசிபிலாம் சேர்த்துருக்கான். ஸோ அதில் நிறைய இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்து பண்ணதில் அதை தூக்கிட்டு அந்த சூப்பில் வச்சு அதை டீப் பண்ணி அதில் அப்படி நினச்சி அதில் சாப்பிட வைக்கிறான். இன்னும் சூப்பராக இருக்குது அவங்களுக்கு. எப்புட்றா ஒரே டைமில் 3 இதுவுமே நீ பண்ணிட்ட சூப்பர்றாங்கிற மாதிரி கவர்ந்துட்ட நீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவனை அனுப்பி வச்சிடறாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவை கொடுத்து. லாஸ்ட்டாக தான் யார் வரா அப்படின்னா ராணா வரா. அவளுக்கு வந்து என்ன ரிவ்யூ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டலை. ஸோ வந்துடுறா வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரிசல்ட்டு அதோட பாடுறாங்க. எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க யாரை சொல்ல போகிறாங்கன்னு. ஸோ அதோட இந்த எபிசோடு முடியுது.